இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்தை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஆனாலும் வேதத்தை ஆராய்ந்து தியானிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆனபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடத்துகிறார், வேதத்தில் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவருடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே சொல்லிய வார்த்தைகள். யோவான் 14, 15, 16ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். நான் உங்களிடத்திலிருந்து நான் போகிறேன், பரத்திற்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், தனியாக விடேன். நான் போவேனே ஆயில் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாவிட்டால் தேற்றரவாணன் உங்களுக்கு வரான். நான் போவேனே ஆகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். அப்போ வரப்போகிற அந்த பரிசுத்த ஆவியை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து முன்னமே சொல்லி இருந்தார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பிதா உங்களுக்காக அந்த தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருவார் என்று சொல்லுகிறார். நான் போகிறேன், அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் போன பின்பு பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு அந்த தேற்றவாளனை தருவார். அதை நான் போய் பிதாவினிடத்திலிருந்து அனுப்புகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வருவார் என்று சொல்லுகிறார். அந்த சீஷர்கள் பார்க்கும் பொழுது நான் போகிறேன் என்று சொல்லுகிறாரே. ஒரு சீஷர்களோடு அவர் ஊழியம் செய்த நாட்கள் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இருந்தார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போறேன், உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியான தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அவர் உங்களுக்கு என்னென்ன செய்வார், நீங்கள் கடைசி பரியந்தம் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்கள் அறியாமல் இருந்தாலும் அதற்கு பின்பு அந்த பரிசுத்த ஆவியானவர்கள் அந்த சீஷர்களை, அப்போஸ்தலர்களை நம்ம இன்று வரைக்கும் அவர் நம்மை நடத்தி நம்மை போதித்து வருகிறார். அதை குறித்து தான் நாம் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், என் நாமத்தினால வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி சொல்கிறார். அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை போதித்து நடத்துகிறார், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை போதித்து நடத்துகிறார். சீஷர்களிடம் சொல்லும் போது சொல்லுகிறார், அநேக காரியங்களை, பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை சீஷர்களிடத்திலே அவர் இந்த கடைசி நாட்களில் விளக்கியிருந்த போதும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அப்போ நான் போன பின்பு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் நான் உங்களுக்கு சொல்லிய எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார் என்று. அதே போல சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். வருங்காலங்களை குறித்து அவர் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு எடுத்து சொல்வார் என்று சொல்கிறது. உலகத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், உலகத்தை அவர் பாவத்தை கண்டித்து நீதியையும் நியாய தீர்ப்பை, பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை உணர்த்துவார், இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்தும் சாட்சியாக இருப்பார் என்று அநேக காரியங்கள் நாம் இந்த சுவிசேஷத்திலே நாம் பார்க்க முடியும். சீஷர்களிடத்தில் அவர் அநேக பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அந்த ரகசியங்களை அநேக ஓமைகளாக சொல்லி இருந்த பொழுதும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்முடைய சீஷர்களுக்கு அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு நினைப்பூட்டாய் இருந்தால் இந்த சுவிசேஷங்களை, அந்த பரிசுத்தவான்கள் ஆவியானவரோடு உதவியோடு எழுதக்கூடிய இந்த சுவிசேஷங்களை நாம் பெற்றிருக்கவே முடியாது. அதே போல கிறிஸ்து மரித்த பின்பு, அவர் உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அந்த நேரத்திலும் அவர் சீஷர்களுக்கு போதிக்கும் போது சொல்லுகிறார், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்க பரிசுத்த
பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பரிசுத்தாவியை குறித்து அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி, நீங்க சில நாளைக்குள்ள, நீங்க எங்கேயும் போகாதுங்க, எருசலேமிலே காத்திருங்க, சில நாளைக்குள்ளே நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல அவர்கள் பெந்தைகோஸ்தே நாளில் அவர்கள் ஒரு மனதோடு கூடி இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் அவர்கள் பெற்றார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை இயேசு தனக்கு கற்றுக் கொடுத்ததை பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டு தைரியமாக பிரசங்கித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில நாம் கற்றுக்கொண்டது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார், நம்மை கண்டித்து உணர்த்துவார், நம்மை போதிப்பார், அவரால் நம்மை பலப்படுத்துவார் என்று நாம் இந்த நாளிலே பார்த்தேன். வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொன்று காரியமாக கடவுளுக்கு சித்தமானால் அதை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீர் உம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் சொன்னபடி ஆண்டவரே, நீர் உயிர்த்த பின்பு பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பினீர். என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை போதித்து, எங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி, நீதியை நியாய தீர்ப்பையும் உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர்களை தந்தருளினதற்காக தேவரீர் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. மகிமை மகிமை